ஹலோ மீட் மிஸ் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நேற்று இந்த பாட்காஸ்ட் தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். அப்போ தான் திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் மூலமாக ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதை நான் வந்து இப்போ பாட்காஸ்ட்டில் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த பாட்காஸ்ட் கேட்கலன்னா நீங்கள் கேளுங்க. ஒரு ஆட் நடிக்க போனேன், அதை வச்சு சொல்கிறேன். அது நீங்கள் அந்த பாட்காஸ்ட் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இது என்ன மெசேஜ் அப்படின்ட்டு பார்ப்போமா? இவங்க வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நான் அப்படியே படிக்கிறேன். அப்படியே படிக்க அப்படியே ஒரு நார்மலாக பேசுகிற மாதிரி. அதான் நம்ம பாட்காஸ்ட்டு நீங்கள் ரெகுலராக கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கேட்காம புதுசாக கேட்குறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப யதார்த்தமான நார்மலாக ஏதோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு நார்மல் சேனல் தான். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹெட்செட்லாம் போட்டு சைமல்டேனியஸாக அந்த ஒர்க்கை பாருங்கள். நார்மலாக ஏதோ கதை கேட்குற மாதிரி இருக்கும். ஜாலியாக அப்படியே ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட் கேளுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஹாய் மிதுனா, எனக்கு ஒரு டவுட்டு. ப்ராக்டிக்கலாக இப்போ 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஓகே ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணும் பையனு தான் இருக்க முடியும். ஓகே, இன்றைய காலத்தில் மென்ஷன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குதா? ஓகே, ஒரு பொண்ணும் ஒரு பையனும். பட் அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்காங்க. 8 இயர்ஸாக ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஓகே, ஆனால் இந்த பையன் இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். வேறு ஒரு பொண்ணு கூட அவனுக்கு இந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு லவ். ஆனால் இந்த பையன் இப்போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் வேறு ஒரு பொண்ணு கூட. ஓகே, அந்த ஃப்ரெண்டாக இருக்கிற பையன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் வேறு ஒரு பொண்ணு கூட. அவனுக்கு இந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு லவ். ஃபஸ்ட்டு டைம் லவ் பண்ணுறான். இந்த 8 இயர்ஸ் ஃப்ரெண்டாக இருக்கான்ல ஒரு பையன். அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அதுவும் ஃபஸ்ட் டைம் லவ் பண்ணுறான் அந்த பொண்ணை. பட் அவனோட பெஸ்டி 8 இயர்ஸ் ஃப்ரெண்டு, அவளும் கமிட் ஆகிட்டா. அந்த ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த பொண்ணும் கமிட் ஆகிட்டாங்க. அது தப்பில்லை. அவளும் கமிட் ஆகிட்டா. ஆனால் அவள் பாய் ஃப்ரெண்டை விட இவங்கிட்ட தான் அவள் கம்ஃபர்டபுளாக இருக்கா. ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ் இருக்க தான் செய்யும். இந்த லவ் இருக்குல்ல, இந்த லவ்வுக்குள்ளேயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னஸ் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ஃபர்ட்னஸ் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு 8 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஜாஸ்தியாக இருக்க தான் செய்யும். அது பேசிக்கான விஷயந்தான். பட்டு அதுதான், அது ஒரு மெல்லிய கோடு. இதுக்கு தான் எந்த தலைவலியும் இல்லாமல், அந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்ட்லாம் இல்லாமல் யாரையாச்சும் பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த தலைவலி இருக்காது. பட் இப்படி இருந்து பண்ணோம்னா அது மேனேஜ் பண்ணிக்கலாம் தான். ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை தாண்டி போகாத வரைக்கும் எதுவுமே நார்மல் தான். அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இவங்களே ரொம்ப மெச்சூர்டாக சொல்லியிருக்காங்க. அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் அவன் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவான். ஓகே, நைஸ் காய் ஒன்லி. நாங்கள் இப்படி பேசணுண்டி, இது நடந்துச்சுடி, ஆச்சா போச்சுடின்னு வந்து ஒரு லவர்கிட்ட ஷேர் பண்ணுறதையும், அந்த பொண்ணு எனக்கு இன்றைக்கி டே இப்படி போச்சுன்னு ஷேர் பண்ணுறதும் தான் அது நல்லாயிருக்கும். அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கனெக்ஷன் தானே, நல்ல விஷயம் தான் அது. எல்லாம் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணுவான், எனக்கு தெரியும். ஈவன் என் காலேஜுக்கே தெரியும். காலேஜ் படிக்கும் போது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா. நம்மளாம் காலேஜில் இப்போ என்ன பண்ணோம், மெக்கானிக்கலில் பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு பொண்ணுங்க கூட பேசாமல் இருக்கிறது தான் கெத்துன்னு நினச்சி சுற்றி நாசமாக போன வாழ்க்கையில். இங்கே பார்த்தீங்களா, எனக்கு தெரியும். ஈவன் காலேஜுக்கே தெரியும். ஓகே, அவன் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு. அவன் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறங்கிறது காலேஜுக்கே தெரியும். அந்தளவுக்கு நல்லா லவ் பண்ணுறாரு போல். அப்போது ஓகே, இஸ் எ குட் பாய், இஸ் எ குட் ஹியூமன். ஒரு டீசெண்டான ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ்வும் நல்லா பண்ணுறாரு. நல்லாவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கார் போல். ஒட்டுமொத்த காலேஜுக்கே தெரிகிற அளவுக்கு அவன் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு. ஆனால் எனக்கு இவன்கிட்ட பேசுகிற என்னை ஹர்ட் பண்ணுது. நான் பேச வேணான்னு சொல்லலை அவன்கிட்ட, ஆனால் எனக்கு ஹர்ட் ஆகுது. நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், பார்த்து பேசு, அளவாக பேசுன்னு. ஆனால் அவன் என்கிட்ட சொல்கிறான் 8 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு. ஓகே, நான் மாற்றிக்கிறேன், ஆனால் எனக்கு ஹர்ட் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஏன் எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. ஆனால் இது இப்போ என்ன நான் சொல்கிறது இல்லை இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது இவங்க ரொம்ப ஜென்யூனாக இருக்காங்க. அட்மோஸ்ட் அ கேர்ள் கேன் பி. ரொம்ப கிளாரிட்டியாக யோசிச்சிருக்காங்க. அந்த 8 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது இது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதும் புரியுது. ஆனால் அந்த பொண்ணு இவங்ககிட்ட பேசுகிற விதமும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதையும் ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு ஹர்ட் ஆகலை அப்படின்னா தான் பிரச்சனை. ஹர்ட் ஆச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அங்கே லவ் இருக்கிற இடத்துல தான் ஹர்ட் ஆகும். ஐயோ, நம்ம ஆள்கிட்ட இவன் ஏன் இப்படி கொலையிறா, கேட்டால் ஃப்ரெண்டும்பா ஆட்டங் அப்படின்னு ஒரு கோவம் வருது இல்லை, அது லவ்வு. நிறைய பேர் அதுவும் இப்போ அந்த சிஸ்டர் வந்து அந்த ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நீ பேசக்கூடாது, எதுக்கு அவகிட்ட பேசுகிற, அந்த 8 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி கட் பண்ணு, நீ இன்னைக்கு கட் பண்ணால் நாளைக்கு என்னைய கட் பண்ணு அப்படின்னு அந்தளவுக்கு எடுத்தோடனே இறங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு கேட்குறக்கே. இந்த மெச்சூர்னஸ் இல்லை. இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா அப்பப்போ நான் ஏன் இப்படி ஜோன் அவுட் ஆகி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எனக்கும் பொருந்தும். நானே சம்டைம்ஸ் சில விஷயங்கள் நான் சொல்கிறது வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். நானே என்னோடய பாட்காஸ்ட்டை கேட்டுட்ருக்கேன். நான் பேச நான் வந்துட்டு சொல்லிட்டேன், பார்த்து பேச, அளவாக பேசுனேன். அவன் என்கிட்ட சொல்கிறான் 8 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு. ஓகே, நான் மாற்றிக்கிறேன். இல்லை இவங்க சைட்லேருந்து யோசிக்க போது எனக்கு என்னமோ
அந்த பிரதர் கொஞ்சம் யோசித்து தான் செயல்படணும். ஏன்னா அவருக்கு தெரியணும் நம்ம வந்து என்ன தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் தாரம் வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறு. என்னையெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக பர்சனலாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே தான் சொல்லுவேன், இங்கே வர்றா பொண்டாட்டினா அது பொண்டாட்டி தான். யாருனாலையும் இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலையும் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தாய்னா அது தாய் தான். ஸோ இந்த மாதிரி இந்த சில உறவுகள் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்லி ரொம்ப பியூட்டிஃபுல். அந்த மாதிரி ஒரு உறவுகள் அட் த சேம் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரொம்ப ரொம்ப ஒரு பியூரஸ்ட்டு நல்ல விஷயம். அது ஒரு வேறு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது. ஏன்னா எந்த விதமான கேஸ்ட்டு கீஸ்ட்டு லொட்டு லொசுக்கு பாகுபாடு பிரிவு எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஃப்ரெண்ட்ஷிப் ஷுட் ஹேப்பன். அந்த பிளான் பண்ணிலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுலாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஷுட் ஹேப்பன். நமக்கான செட்டு, நமக்கான பசங்க, அந்த பொண்ணுங்க, அது ஒரு மாதிரி அமையும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பும் பியூட்டிஃபுல்லான விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு உறவுக்கான ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. யார் எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அட் எண்ட் ஆஃப் தி டே அப்படிங்கிறது அவங்க ஷூஸில் இருந்து தான். என்னையே கேட்டிங்கன்னா ஸ்லைட் எட்ஜ்லாம் இல்லை, நிறையாவே எட்ஜ் டுவர்ட்ஸ் த ஒய்ஃப் தான்ப்பா. என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்கிறேன் நான். ஆனால் ரொம்பவும் கிறுக்கு பிடி போட்டோம்னா அந்த ஒய்ஃப் மேலே கோவம் ஒரு அதுக்கு அவங்களுக்கான ஸ்பேஸை விட்டுட்டு அவங்கள கொஞ்சம் அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோம்னாலே சில விஷயங்கள் நீங்கள் நிறையா ஃப்ரீயாகவே இருக்கும். இந்த சிஸ்டர் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, அந்த பையனுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அவங்கள இறுக்கி பிடிக்கல. நீ பேசக்கூடாது, எதுக்கு பேசுகிற, ஏன் பேசுகிற, ஏன் அவ கூட போகிற, எதுக்கு உட்கார்ற, ஏன் நிற்கிற, ஃபோனை காட்ட, அதை அது அப்படியே அதுவுமே அவுட் ஆஃப் பொசசிவ்னஸ் தான். அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வச்சு அந்த பொண்ணை கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ் ஆகணும். அந்த பொண்ணு புரிஞ்சுக்கும், ஓகே அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை மதித்து தொலைவோம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஹர்ட் ஆகுதுடா அவங்ககிட்ட பேசுகிற விதம், அதில் ஒரு ஜென்யூனஸ் தான் தெரியுது. சரிடி, எனக்கு நீ என் லைஃப்பில் இல்லாத வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, இப்போ நீ என் லைஃப்பில் இருக்க, யூஆர் அட்மோஸ்ட் ப்ரீஷியஸ், யூஆர் அட்மோஸ்ட் எவ்ரி திங் ஐ வாண்டட். பட் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப கொச்சப்படுத்திடாத, பேசக்கூடாதுன்னா சொல்லாத. அவள் பேசுகிற விதம் ஹர்ட் ஆகுதா, சரி ஓகே, அதை நான் எப்படி டியூன் பண்ணுவோம் அப்படி டியூன் பண்ணி கொண்டு வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் இறங்கியிருக்கலாம் அந்த பிரதர். அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, முதல்ல அதை பார்ப்போம். ஆனால் எனக்கு ஹர்ட் ஆகுது. நான் எந்த தப்பாக யோசிக்கிறேன்னா என்ன, இல்லை சிஸ்டர் நீங்கள் தப்பாலாம் யோசிக்கல, நீங்கள் உங்களுக்கு ஹர்ட்டே ஆகலைன்னா தான் பிரச்சனை. ஆக்சுவலாக அந்த பிரதருக்கு என் லைஃப்பில் பாய் பெஸ்டிலாம் இல்லைண்ணா, இருந்தானுங்க ஆனால் இப்போ இல்லை, பிகாஸ் நான் இவனை சூஸ் பண்ணிட்டேன். இது 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 வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய அட்மோஸ்ட் கிளாரிட்டியாக தான் நான் பார்க்குறேன். என்ன தான் இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்குள்ளே அந்த பாய் பெஸ்டி அந்த கேர்ள் பெஸ்டி அதை தேடுறது, அது கிடைக்கிறது, அது அமையிறது, அதுதான் மேட்ரு. அந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கான ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆப்போசிட் ஜெண்டரில், அதுதான் மேட்ரு. ஆனால் இந்த பையன் வந்ததுக்கப்புறம் இந்த பையன் ஹர்ட் ஆவான், நமக்கு எதுக்கு தேவையில்லாமல் இந்த பெஸ்டிலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேசுறதை கம்மி பண்ணிப்போன்னு ஒரு பொண்ணு நினைக்கிறா பாருங்க. அவன் கொடுத்து வச்சவன் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த பொண்ணோட அருமை. இந்த பொண்ணு இப்படி யோசிச்சதுலாம் அதுக்குன்ட்டு ஒரு பையனை லவ் பண்ண உடனே இவன் வந்து பாய் பெஸ்ட்டை கட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவங்களாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதை கட் பண்ணுறாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்கு நமக்கு தான் இவன் இருக்கான், இவன் தாண்டா அப்படின்னு ஃபுல்லாக அந்த பொண்ணு இறங்குறாள்ல, அது ஒரு மாதிரி அந்த பாய் பெஸ்டின்னு ஒரு கேரக்டர் சுற்றிட்டு இருக்குல்ல, அந்த பையனுக்கே அவனோட ஆள் அப்படி பண்ணால் பிடிக்கும். பசங்கக்கிட்ட இன்றைக்கி நிறைய பொண்ணுங்க ஏன் டிசப்டிவாக எந்த இடத்துல டிசீவிங் ஆகிறாங்க அப்படின்னா, பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நீங்கள் பசங்களோட கம்ப்ளீட்டாக வேறு முகத்தை பார்க்குறீங்க. ட்ரஸ்ட் மீ, நீங்கள் அதே பையனுக்கு நீங்கள் லவ்வராக மாறி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏன்னா பசங்களுக்கு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. ஜென்ரலாகவே பாய்ஸுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்கிறனால அவனுங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விதமான ஹியூமன்ஸ் அவங்க லைஃப்பில் மீட் பண்ணுறனால அவங்க பண்ணுற கதையெல்லாம் கேட்குற நிறைய அந்த எக்ஸ்போஸ்டர் இருக்கிறனால நிறைய இன்செக்யூரிட்டிஸ் பேசிக்காகவே இருக்கும் பசங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஸ்ட்ராங்காக அப்படி தான் நம்புகிறேன். ஆனால் இப்போ இல்லை, பிகாஸ் நான் இவனை சூஸ் பண்ணிட்டேன். ஐ லவ் ஹிம் மோர் தென் எனி திங். இவன் தான் என் கண்ணுக்கு தெரியலாம், இவன் தாண்டி வேறு எதுவுமே தெரியலன்னு ஒரு பொண்ணு சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்கும், நல்ல விஷயம். நான் ஓகே, கம்மிங் பேக் டு த பாட்காஸ்ட், எங்கேயோ ஜோன் அவுட் ஆகிட்டேன். நான் வந்து கேட்டப்போ எனக்கு ஃப்யூச்சரில் நான் வந்து கேட்டேன் அப்போது எனக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஃப்ரெண்டு, ஜென்யூனான ஃப்ரெண்டு கிடச்சா நான் பேசலாமான்னு கேட்டேன். வேணான்னு சொல்கிறான். ஆக்சுவலி எனக்கு வேணாம், எனக்கு அப்படி வேண்டாம், அப்படி இல்லை. பட் அவன் மட்டும் வச்சுருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி, என்னடா இது என்னை நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு சொல்லுங்கிற மாதிரி ஆக்கிட்டீங்க என்னைய. அவன் மட்டும் வச்சுருக்கான்லண்ணா புரியுது தான், கஷ்டம்தான். ஒரு பையனோட ஸ்பேஸ்லேருந்து என்ன எப்படி இது ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கே தெரிலங்க.
ஆனால் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் ஜென்யூனான பர்சன் அப்படின்னா அப்படியே போக போக நீங்கள் ஹர்ட் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்ககிட்ட ஃபைண்ட் பண்ணும்போது அண்ட் ரெண்டாவது லைஃப் இப்படியேலாம் பர்சிஸ்டண்ட்டாக இப்படி போகாது. காலேஜ் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த பொண்ணும் காலேஜில். ஸோ இந்த டைம் லெஷர் டைம் நிறையா இருக்கும், நிறையா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். பட் ஃப்யூச்சரில் இப்படி இருக்காது. அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கான லைஃப் மேட்டர்ஸ்லாம் பார்க்குறக்கான விஷயம் வரும். அந்த பொண்ணும் கமிட்டடுன்னு சொல்கிறீங்க. அந்த கமிட்டான அந்த உடனே அந்த ஸ்பேஸ் கிடைக்காது. பட் அந்த கமிட் ஆகி வென் யூ ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு ப்ராசஸ் தான். நம்ம வந்து லவ் இஸ் அ மேஜிக்னு நினைக்கிறோம். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் மேஜிக் அண்ட் பீயிங் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி கிரவுண்டட் டு திஸ் எர்த் ஆல்சோ. இது ரெண்டுமே பேலன்ஸ்டு தான் லவ். ஸோ த்ரூ அவுட் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபேஸ் நீங்கள் கடந்து வென் யூ கெட் இன் டு த பர்சனில், வென் யூ கம்ப்ளீட்லி ஃபைண்ட் தட் பர்சனில், அது ஒரு ஃபேஸ் தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வர முடியும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை மாற்ற முடியும். உங்களோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே உண்மையிலுமே ஜென்யூன் அப்படிங்கிற பட்சத்தில், அப்படி இருந்தார்னால் அவரே வந்து சில விஷயங்கள் அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு அந்த ஒரு ஸ்பேஸுக்கு வருவார். ஒன்று நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லாட்டி அவன் மட்டும் வச்சுருக்கான்ல, நான் நினச்சேன் ரொம்ப சீக்கிரமாக ஃப்ரெண்டு பிடிப்பேன்னோ, ஆனால் நான் பண்ணலண்ணா, ஆனால் ஒரு வேளை நல்ல பையன் ஜென்யூனாக இருந்தால் நானும் நல்லா ஃப்ரெண்டாக பேசுவேன் அப்படின்ட்டு இந்த ஸ்மைலிலாம் போட்டு, என்னம்மா என்ன எனக்கு 2 குழந்தைங்கிட்ட டீல் பண்ணுற மாதிரி, என்னடா ஏன் நிலமை இப்படி ஆகிப்போச்சு, நானே இன்னும் குழந்தை தான்டா, உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஓகே சரி டாட்டாண்ணா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது ஒரு பாட்காஸ்ட் நான் கேட்டதுலேயே ஒரு மாதிரி, நான் இப்போ ஃபீல் பண்ணுறதுலேயே ஒரு மாதிரி க்யூட்டஸ்ட் பாட்காஸ்ட் இது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி, சரி ஓகே, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பி இட் அ பாய் ஆர் அ கேர்ள், வென் யூ கெட் இன் டு ரிலேஷன்ஷிப் நிறையா ஹேர்டில்ஸ் இருக்கும். அந்த ஹேர்டில்ஸ் எதனால் உருவாகுது அப்படிங்கிற அந்த சைக்காலஜிக்கல் திங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளாக தெரியாது. ஸோ அந்த ஹேர்டில்ஸ் ஏன் உருவாகுது அப்படின்னா, we are completely living a different life, the opposite person is completely living a different life, and when this two life collides இல்லை, அப்போ அந்த கொலாஷன் நடக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த சிதறல்கள் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அந்த சிதறல்கள் தான் என்ன நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, உனக்கு ஏன் அந்த பொண்ணு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா, நீ நைட் ஏன் 12 மணிக்கு ஆன்லைனில் இருக்கா, அப்போ நீ வேறு பொண்ணுக்கிட்ட பேசுகிறதானே, நீ வேறு பையன்கிட்ட பேசுகிறதானே, இதெல்லாம் ஒரு மாதிரி அழகான விஷயங்கள் தான். ஒரு சேச்சுரேஷனை பாயிண்ட் தாண்டி போயிடுச்சு, முடியல, என்னால் ஐயோ பைத்தியம், அதுதான் டாக்ஸிக்னஸ். இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் அது ஒரு மாதிரி ஒரு அழகான விஷயம் தான். அது இல்லைனா தான் நம்ம ஏங்கணும், அது இருக்கும்போது நம்ம செரிஷ் பண்ணணும். அதுவும் டிபெண்ட்ஸ் அந்த ஆப்போசிட் பர்சன்ஸ் மூடு. அவனும் ஒரு 1000 டைம் சொல்லி மறுபடியும் 1001வது டைம் அதையே கேட்குறீங்க அப்படின்னா அவனுக்கும் ஆப்போசிட்டில் அவன் வந்து போயிடுவான். அது ஒரு மாதிரி போயிடும். ஸோ ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணுறது தான் அந்த லைஃபே. பட் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த 2 லைஃப் அந்த கொலைட் ஆகும்போது கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன்ஸு, எனக்காக நீ இது பண்ண மாட்டியா, உனக்காக நான் அதை பண்ண மாட்டேன், நான் ஃபஸ்ட்டு இப்படி இருப்பேன், நீ ஃபஸ்ட்டு அப்படி இரு, நீ எதுக்கு இப்படி இது பண்ண, அதுக்கு அது பண்ணுறதுக்கு இதான் ரீசனா, இது பண்ணுற கெட்டிங் டு நோ ஈச் அதர். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளசண்ட்டாக தான் வில் கெட் டு நோ ஈச் அதர். நெக்ஸ்ட்டு நம்மளோட எல்லாம் டாக்ஸிக் நேச்சர், கிரஞ்சன்ஸு, வெஞ்சன்ஸு எல்லா சைடையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம அது ஒரு மாதிரி ஹார்ஷாக இருக்கும் அந்த ஃபேஸு. இந்த பாட்டில் கூட வரும்ல, ஐயோ டக்குன்னு லைன் மட்டும் வரமாட்டேங்குது, ஒரு ஃப்ளோவில் பாடினா, ஒரு முறை வாழ்க்கையில் நீயாய் வந்தால் என்ன, இருமனம் சேர்கையில் பிழைகள் பொறுத்து கொண்டால் என்ன, ஒரு காலையில் நீ இல்லை தேடவும், பாட்டுக்குள்ளே போயிட்டோம் பாருங்க. அவ்வளோதான். அந்த நிமிஷத்தில் என்னென்ன பண்ணுறோமோ அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிடுறது. அதுதான் நல்லது. ஆக்சுவலாக அதுதான் கரெக்டும் கூட. சாப்பிடும்போது சாப்பிட்றத மட்டும் நம்ம செஞ்சே ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கெலாம் ஃபோன் வந்ததுக்கப்புறம் அந்தந்த விஷயங்கள் பண்ணும்போது அந்தந்த விஷயங்களை மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அதுதான் சிம்பிளஸ்ட் வே ஆஃப் மெடிடேஷன். சரி, நம்ம வேற எங்கேயும் நான் டாபிக் டிவேட் பண்ணி போகிறேன். பட் நான் சொல்கிறேன், அவள் தான் மேட்ரு. இதெல்லாம் க்யூட்டான விஷயம் தான். பட் என்னென்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி நீங்கள் புரிய வச்சுக்கோங்க. பட் பீட் எனிதிங், ஆப்போசிட் ஜெண்டர்லேருந்து நம்ம லவ், நம்ம லைஃப்னு வரும்போது சில விஷயங்கள்லாம் அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அந்த லைஃப் பார்ட்னருங்களுக்கு அவங்களுக்கு நம்மளோட பேட் ஸ்மெல் ஆரம்பிச்சு, நம்ம உடம்புல எங்கெங்கே ஸ்கார் இருக்குது, நம்ம எவ்வளோ ஃபேட்டாக இருக்கோம், நம்ம அப்பியரன்ஸ் வைஸில் எந்த இடத்துல ரொம்ப அக்லியாக எந்த இடத்துலனா எந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் எல்லாமே இதே மாதிரி ஸ்ட்ராங்காக, ஃபிட்டாக, அழகாக, அப்படியே கொலாஜன் க்ளோ ஆகிற ஃபேஸோடலாம் சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டோம். எல்லாம் ஒரு நாள் தொங்கி போக தான் போகுது, சுருங்கி போக தான் போகுது. எல்லாத்தையும் எல்லாம் ஃபிசிக்கலில் இருந்து மென்டலாக எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு உறவு இல்லையா? அப்போ அந்த உறவுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சுது அப்படின்னாலே அவங்களுக்காக சில சாக்ரிஃபைஸஸ் நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக ஆயிடுவோம்.
அந்த உறவுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது செட்டில் டவுன் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த சிஸ்டர் இவங்க சொன்னதுலேருந்து அந்த பாய் ஃப்ரெண்டுமே ரொம்ப டாக்ஸிக்கலாக இல்லை, நல்ல பையன் தான். என்ன அவனுக்கு உள்ளுக்குள்ளே அந்த பொசசிவ்னஸ்லாம் இருக்குது. இவ போய் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பையன்கிட்ட போய் பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து நிற்கக்கூடாது எப்படி அப்படின்னு அவனுக்கு இருக்குது. இந்த பக்கம் அவன் 8 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி ஒரு லவ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சு அவன் 8 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பான். தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்துட்டாங்க. அந்த 8 இயர் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துருச்சு அவங்களுக்குள்ள. ஸோ அதனால் அவனால் இதையும் விட்டு கொடுக்க முடியல. ஆனால் அந்த பொண்ணு போய் இன்னொரு பையன்கிட்ட பேசுறதையும் அது ஒரு மாதிரி அவன் ஒரு மாதிரி க்யூட்டான ஒரு பொசசிவ்னஸ் தான். ரொம்ப டாக்ஸிக்கான இல்லை. அந்த பொண்ணு சொல்கிறத பார்த்தா அப்படிலாம் இல்லை. அவன் ரொம்ப டாக்ஸிக்காக இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பொண்ணு இன்னொரு மெயின் காரணம். ஏன்னா இவங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்குது. நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு எனக்கு எவனும் வேண்டாம், யூ ஷுட் ஃபீல் அட் பீஸ் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு சொல்கிறதுலாம் பெரிய விஷயம்டா. இந்த காலத்தில் பெரிய பெரிய விஷயம். ஒழுங்கு மரியாதை இந்த பொண்ணை காப்பாற்றிக்கிற வழியை பார்த்துக்கோ பிரதர். உட்காந்து பேசுங்க. இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அட் த லீஸ்ட்டு அவள் உங்ககிட்ட பேசுகிற விதம் பிடிக்கலன்னு தான் சொல்கிறாளே தவிர்த்து அவள் உங்ககிட்ட பேசுகிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலை. ஜெம்மு இந்த பொண்ணு, ஜெம்மு. ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணு சரி ஓகே கரெக்டு தான் அவள் சொல்கிறது. என்ன தான் அவன் கோடி கோடி அப்படியே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் நம்ம ஆளுக்கு ஹர்ட் ஆகுது. நம்ம பேசுகிறது தான் ஹர்ட் ஆகுது. அப்போ கொஞ்சோண்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்க போகுது, சஸ்டெயின் ஆக போகுது. கொஞ்சோண்டு அளவாக வச்சுக்கலாமே அப்படின்ட்டு. நீயே நான் இதை மட்டும் சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட் முடிச்சிடுறேன். நீயே நான் ஒரு அங்கிள் பேசி பார்த்தேன். அந்த ஒய்ஃப் எனக்கு சரியாக விவிடாக ஞாபகம் இருக்குது, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் மேட்ரு என்னென்னா, ஒய்ஃப் அவங்க லைஃப்பில் வந்து ஒய்ஃப் கொடுக்குற டார்ச்சர்னால அவர் 18 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்த ஒருத்தரை அவர்கிட்ட பேசுகிறதே இல்லையா. 18 வருஷமாக டெய்லி மீட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காராம். இந்த மாதிரி டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கம்பேர் பண்ணி உன் சுச்சுவேஷனை கம்பேர் பண்ணி பாரு நண்பா. ஒரு ஆம்பளை ஃப்ரெண்டாக இருக்கிறதையே ஏற்றுக்க முடியாமல் பிரிச்சு விட்ற ஒய்ஃபும் இங்கே இருக்காங்க. நீங்கள் ஒரு பொண்ணு பையன் ஃப்ரெண்டு அப்படிங்கிறத கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணி எனக்கு இப்படி பண்ணால் ஹர்ட் ஆகுதுறான்ட்டு ஜென்யூனாக சொல்கிற ஒரு பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயம். பார்த்துக்கோ. அவ்வளோதான். நான் ஒரு ஃப்ளோவில் பேசினேன். ஏதாச்சும் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இல்லை ஏதாச்சும் என் கருத்துக்கள் கூட உங்களுக்கு உடன்படல அப்படின்னா தயவு செஞ்சு ஓகே தான். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், அது தப்பே கிடையாது. ஏன்னா நான் இங்கே ப்ரீச் பண்ண வரல. நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச கதைகளையும் அதில் எனக்கு தெரிஞ்ச பெர்ஸ்பெக்டிவும் நார்மலாக ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து பேசுகிற ஒரு டோனில் மட்டும்தான் வந்திருக்கேன். ஸோ தேர் இஸ் நத்திங் டு பி ப்ரீச்ட் ஆர் தேர் இஸ் நத்திங் டு பி கரெக்டட் இன் மீ. என் லைஃப் நான் பார்க்குறேன், உங்கள் லைஃப்பை உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பாருங்கள். முடிஞ்சு வாட்ச். டாடா பாய் சொல்லி கிளம்புறது மீட் மிஸ்டர் மிதுன். முதுகுலிக்குது. டாடா பாய். டாடா பாய். நீர்வழி. ஐயோ ஆஃப் பண்ணல.